வணக்கம் ஃபினிக்ஸ் இந்தியா ஃபேமிலி. நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். ஃபார்மலி ஆர்ஆர் கேபிட்டலாக இருந்தது நம்ம ஃபினிக்ஸ் இந்தியாவை மாற்றிருக்கோம். 11/2/2025 இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட இந்தியன் மார்க்கெட்டும் நல்லாவே ஃபால் இருக்குது. சென்செக்ஸில் 1300 பாயிண்ட்ஸ் டவுன் பார்த்தோம். நிப்டியில் அரௌண்ட் 370 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம டவுன் பார்த்துருக்கோம். நிப்டி அரௌண்ட் 23,000 இன்றைக்கு திரும்பவும் பிரேக் பண்ணியிருக்கு. சென்செக்ஸ் அரௌண்ட் 76,000 திரும்பவும் ரீச் பண்ணியிருக்கு. எந்த செக்டாரையும் விட்டு வைக்காமல் எல்லா செக்டாரும் 2-4% வரைக்கும் டவுனில் இருக்குது. மெட்டல் செக்டரில் அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆட்டோமொபைல் செக்டர் ஆடுங்கன்றிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபாலை பார்க்க முடியும். இண்டிவிஜுவலாக ஆட்டோமொபைல் ஸ்டாக்ல 6% மேலே ஃபால் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் வெளிநாடுகளுக்கு மேலே போடக்கூடிய டாக்ஸஸ் தான். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அந்த நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அந்த நாடுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஸ்டீல் அலுமினியத்துக்கு 25% டாக்ஸ் போடுறதுக்காக அவர் புது டாரிஃபை கொண்டு வந்தார்ல. இதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேர்ல்டு வைடாக எல்லா மார்க்கெட்டையுமே பாதிச்சிருக்கு. குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஏற்கனவே நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், மெட்டல் ஸ்டாக் கண்டினியூவாக ஃபாலோ ஆகிட்டு சொன்னோம் இல்லையா. மெட்டல், மைனிங், ஆட்டோமொபைல் எல்லாமே 2-4% மேலே டவுன் ஆகிட்டு இருக்கு. இதோட எஃப்ஐகள் கண்டினியூவாக இந்தியாவில் வித்துட்டு இருக்கிறாங்க. கடந்த வருஷம், அதாவது 2024 வருஷம் வரைக்கும் அதிகமாக வித்துட்டு இருந்தாங்க. ஜனவரிலையும் அது அதிகமாக இருக்குது. பிப்ரவரியில் இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இது மட்டும் தான் காரணமான இல்லைங்க. டாலருக்கு எதிராக இந்தியன் ருப்பியும் 87 ரூபா 95 பைசா வரைக்கும் வந்துருச்சு. ரீசெண்டாக வந்துட்டு கூடிய Q3 ரிசல்ட்ஸ், கம்பெனியோட Q3 ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுவும் பெரிய அளவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. இதெல்லாமே பங்கு சந்தையை ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளே வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது. ஏன்னா நிறைய அனலிஸ்ட்டுகள் 2008 வருஷம் இருந்த மார்க்கெட் கிராஸோட பெரிய கிராஸ்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி அடாரி என்டர்பிரைசஸ், கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், கிண்டல்கோ அப்படி 1-2 ஸ்டாக் தான் லைட்டாக பாசிட்டிவாக இருக்காங்க. ஏச்சர் 6% டவுன், அப்போலோ ஹாஸ்பிட்டல் 6% டவுன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், கோல் இந்தியா, டாடா ஸ்டீல்லாம் கடுமையான சரிவை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் இதுக்கு அப்படியே நேர் எதிராக பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு கண்டினியூ ஏறிட்டு இருக்கு. ஒரு அவுன்ஸுக்கு $2,950 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் 22 கேரட் நகத்தகம் 8,010 ரூபாய். இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆல் டைம் ஹை 8,000 ரூபாய்க்கு மேலே பிரேக் ஆயிருக்கு. 24 கேரட்டும் கண்டினியூவாக ஏறிட்டு இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டோட ஸ்ட்ரகிள் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். உங்களுடைய பங்கு சார்ந்த முதலீடுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் உங்களோட முதலீட்டோட ரிஸ்க் என்னங்கிறத கொண்டு அதற்கு எப்படி முதலீடு செய்யுங்க. வெறும் 100 ரூபாயிலிருந்து கூட பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடுகள் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு போய் சேரணும் நோக்கத்தில் தான் இந்த எஜுகேஷனல் வீடியோ உருவாக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். See you tomorrow, another super topic.